அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி ஒரு தமிழ் மருத்துவ மூலிகையை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். மிக முக்கியமான மூலிகையில் வேலிப்பருத்தியும் ஒன்று. பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும், இதுதான் வேலிப்பருத்தி காய். நீங்கள் நிறைய இடத்துல ரோட்டு ஓரமாகவே கொடி போல் வளர்ந்துருக்கும். பாவக்காய் எப்படி முளைக்குதோ அதே மாதிரியே வேலிப்பருத்தியும் முளைக்கும். இது ஒரு அற்புதமான மூலிகைங்க. இங்கே பாருங்கள், இந்த இதுதான் கொடி வகை தான். இது செடி கூட கிடையாது, கொடி வகை தான். இதனுடைய இலையை பாருங்கள், நல்லான இலை எப்படி இருக்கும், எந்த வடிவில் இருக்குன்னு பாருங்கள். வடிவு நல்லா மூலிகை யாருக்கும் அறியாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது தொட்டு காட்டாத வித்தை குருட்டு வித்தைன்னு சொல்லுவாங்க, ஒரு பழமொழி. ஒரு குரு நமக்கு இந்த மூலிகை பாருங்க அப்படின்னு சொல்லி அவர் தொட்டு காட்டினதுக்கு அப்புறம் தான் நமக்கு அந்த மூலிகை தெரியும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் உங்களுக்கு தெரியறதுக்காக அந்த மூலிகை நான் பக்கத்தில் காட்டினேன். அந்த இலைகளை பறிச்சுட்டு வந்துட்டேன். அந்த இலைகளில் அவ்வளோ பெரிய மருத்துவம் இருக்குது. இந்த L4 L5 டிஸ்க் பிரச்சனை, இடுப்பு வலி, குமிஞ்சா எந்திரிக்க முடியாது, உட்காந்தா எந்திரிக்க முடியாது, இப்படி பல வழிகள். இது எதனால் வருதுன்னா வாயு தொந்தரவுனால. நம்ம உடலில் நிறைய வாயுகள் இருக்கும். அந்த வாயுகளை போக்குறதுக்கு இந்த இலையை ஒரு மருத்துவமாக நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தினாங்க. அதை பறிச்சுட்டு வந்து அலசி கழுவிட்டு அதில் 2 கல்லுப்பு, எங்கிட்ட கல்லுப்பு இல்லை, ஸோ அதனால் நான் வந்து சால்ட்டு, நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த சால்ட்டு தான் நான் ஒரு சிட்டிகை அதில் போடுறேன். அந்த இலையை சுத்தம் பண்ணிட்டு வந்து அந்த இலையில் ஒரு சிட்டிகை உப்பு போட்டுட்டு அதை நல்லா நம்ம கையிலேயே உள்ளங்கையிலே வச்சு நம்ம கசக்கணும்னா அது நல்லா சாறு வருங்க. இதுதாங்க மருத்துவம், வேறு ஒன்றும் இல்லை. நல்லா சாறு வரும். அதை புளிஞ்சோம்னா பாருங்கள், உள்ளங்கை நிறைக்க சாறு வரும். இன்னும் நல்லா நம்ம கசக்கணும்னா இன்னும் நிறையாவே சாறு வரும். இந்த மூலிகை, இந்த சாறை அப்படியே நம்ம எடுத்து குடிச்சிட வேண்டியதான். வாயில் அப்படியே விட்டு அந்த சொட்டு சொட்டை விட்டோம்னாவே வந்துடும். இப்படி உள்ளங்கையில் எடுத்து நம்ம வாய்க்கு எடுத்துக்கலாம். இதில் அத்தனை பிரச்சனை நல்லாவுங்க. நீங்கள் தொடர்ந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த மூலிகையை இந்த மாதிரி கசக்கி நீங்கள் குடிச்சு வாங்கலாம். அவ்வளோ அற்புதமான ரிசல்ட் கிடைக்குங்க. உங்களுக்கு அந்த இடுப்பு வலியிலேருந்து நிவாரணம் கிடைக்கும். வயிற்றில் கேஸ் ட்ரபிள் எல்லாமே சுத்தமாகுங்க. நீங்கள் தொடர்ந்து குடிச்சு பாருங்கள். அங்கேயே அந்த காய்களும் நமக்கு கிடைச்சது. அந்த காய்களையும் பறிச்சுட்டு வந்துட்டோம். இந்த காய்களும் அதுக்கு சமமானது தான். ஆனால் அந்த இலையை விட இந்த காய்களுக்கும் நல்ல மகத்துவம் உண்டு. இதை சமைக்கலாம். நம்ம பாவக்காய், நம்ம காய்களை எப்படி சமைக்கிறோமோ அதே மாதிரியே இதை சமைக்கலாம். இதை சமைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, இதை எடுத்துகிட்டு வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அந்த இதை பார்த்தீங்கன்னா இதை அப்படியே சும்மா அப்படி கிள்ளி இப்படி பிரிச்சோம்னாவே உள்ளே இருக்கிற அந்த விதை வந்துடும். அதுக்கு தான் வேலி பருத்தின்னு சொல்லுவாங்க. நம்ம பருத்தி செடி பார்ப்போம் இல்லையா, அது மாதிரி தான். இதுக்குள்ளே பருத்தி வகைகளில் அந்த விதைகள் இருக்கும். நம்ம இருக்கும் செடியை பார்த்தோம்னா இருக்கும் விதை இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த விதைகள் வந்து பறந்து போகும். அந்த விதைகள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரியே அதில் அந்த விதைகள் இருக்குங்க. ஸோ இப்படி இருக்கும். இந்த விதைகளை மட்டும் பிரித்து தனியாக எடுத்துடணும். பாருங்கள், விதை எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த விதைகள் வந்து காஞ்சி அப்படியே இந்த பருத்தி காய் வந்து வெடிஞ்சு அதுக்குள்ளே இருக்கிற அந்த விதைகள் எல்லாம் பறந்து போய் எல்லா இடத்துலையும் முளைக்குங்க. எல்லா இடத்துலையும் முளைக்கக்கூடிய ஒரு வகை தான் இது. ஸோ இதை நம்ம அப்படியே சமைக்கக்கூடாது. இதை எடுத்து வெளியே போட்டுட்டு தான் நம்ம அந்த காய்கறிகளை நம்ம எப்போ நம்ம வீட்டில் நம்ம சமைக்கிற மாதிரியே அந்த காய்கறிகளை நல்லா சமைச்சு எப்படி நம்ம வீட்டில் எப்படி காய்கறி சமைப்போம் அது போல தான். வேறு ஒன்றும் இல்லை, வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. இந்த விதைகளை நல்லா அடையாளம் பார்த்துங்க. இந்த விதைகளை எடுத்துகிட்டு போய் நீங்கள் உங்கள் வேலி ஓரமாகவே தூவி விட்டிங்கனாவே, உங்கள் வீட்டு வேலி ஓரமாக அதை போட்டிங்கனாவே இந்த செடி முளைக்க ஆரம்பிச்சிடுங்க. வேலிப்பருத்தி அற்புதமான மூலிகை, எல்லாரும் பயன்படுத்துங்க. நம்ம வீட்டில் எப்படி சமைக்கிறோமோ, காய்கறி எப்படி சமைக்கிறோமோ அதே மாதிரியே காய்கறியை சமைச்சு இதை சாப்பிடுங்க. அவ்வளோ நன்மைங்க. நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வாங்க. உங்கள் குடும்பத்தில் அனைவரும் சாப்பிடலாம். அந்த கேஸ் ட்ரபிள்ங்கிறது, அந்த வாயு பிரச்சனைங்கிறது இல்லாமல் போயிடுங்க. அவ்வளோ பேர் அற்புதமான ஒரு மருத்துவம். நம்ம மருத்துவ உலகத்தில் நிறைய மூலிகைகள் இருக்குங்க. நிறைய தெரிஞ்சுக்குங்க. நம்மளுடைய தமிழ் மருத்துவத்தை தெரிஞ்சு அதனுடைய பயனை பெறுங்க. நாங்கள் இன்றைக்கி சமைச்சு சாப்பிட்டோம். நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பயன் பெறுங்க. நன்றி.